வருகிறேன். கிருபை நம்ம எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நாளைக்கு நமக்கு ஆராதனையோடு கர்த்தருடைய பந்தியும் உண்டு. நீங்கள் எல்லாரும் அதற்கு ஆயத்தமாய் வர தேவ சமூகத்திலே உங்களை நான் தயவாக கேட்கிறேன். வேதத்தின் மகத்துவத்தை குறித்து நாம் கவனித்து கொண்டு வருகிறோம். சங்கீதம் 119 நம்முடைய தியானத்தை நாம் எடுத்து வருகிறோம். இந்த வார்த்தைகள் நமக்கு ஜீவனையும் நன்மையும் கொண்டு வரட்டும். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதனால் ஆசீர்வாதம் உண்டு, அதை வாசிப்பதனால் ஆசீர்வாதம் உண்டு, அதன்படி வாழ்வதனால் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. இந்த 3 ஆசீர்வாதங்கள் நமக்கு வரட்டும். சங்கீதம் 119 18வது வசனம், 17வது வசனத்தை நேற்றைக்கு கவனித்தோம். இன்றைக்கு 18வது வசனம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை சொல்லுவோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த சங்கீதத்தை எழுதியோம் மிக தெளிவாக இருக்கிறான். எதையாவது அதிசயத்தை காட்டும் என்று தேவ சமூகத்திலே ஜெபிக்கலை. அவன் வேதத்தை வாசிக்கும் போது என்ன கேட்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய வேதத்தில் அதிசயங்கள் உண்டு, அந்த அதிசயத்தை பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலே, உலகத்திலே அதிசயம் என்று சொல்வது எக்கச்சக்கம் இருக்கிறது. அற்புதத்திற்கும் அதிசயத்திற்கும் உள்ள வேறுபாடு என்ன? அற்புதம் என்றால் கொஞ்சம் இருக்கும், அதை பெருக பண்ணுவது அற்புதம். அதிசயம் என்றால் என்ன? அப்படிப்பட்ட ஒன்று நம்முடைய எண்ணத்தில் கூட வந்திருக்காது, திடீரென்று தோன்றும் பாருங்க, அதுதான் அதிசயம். தேவன் அதிசயத்தின் தேவனாக இருக்கிறார். உலகத்திலே ஒவ்வொரு இடத்திலும் அதிசயங்கள் நடக்கிறது. அந்த அதிசயங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்கிறதா தெரியல. அந்த அதிசயம் எல்லாம் எதற்கு? ஒருவேளை வேடிக்கை காட்டுவதற்காக கூட இருக்கலாம். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் உலகத்தை சுற்றிலும் அநேக அதிசயங்கள் நடக்கும் பொழுது நம்முடைய கண்களை ஆண்டவர் எதற்கு திறக்க வேண்டும் என்றால், சங்கீதக்காண்டி அதே ஜெபம் நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே, உங்க வேதத்தில் அதிசயம் இருக்குது, அதை நான் பார்க்கணும், அதற்கு என் கண்களை திறந்தருளும். ஏற்கனவே அதிசயம் அதற்குள் இருக்கிறது. அந்த அதிசயத்தை பார்ப்பதற்கு தேவன் தான் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். தேவன் கண்களை திறக்கலைன்னா அந்த அதிசயம் ஒரு நாள் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவது இல்லை. அப்படியானால் பிள்ளைகளே, நம்முடைய கண்கள் கர்த்தருடைய வேதத்தின் அதிசயத்திற்கு திறக்கட்டும். வேதத்தின் அதிசயம் யார் என்று நீங்கள் ஒரு கேள்வியை நிச்சயம் கேட்க வேண்டும். அதிசயம் அதிசயம் என்று சொல்லுகிறோமே, அதிசயம் என்று சொன்னவுடனே நாம் எதுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடுவோம்னா, ஒன்றும் இல்லாதது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார், இதெல்லாம் அதிசயம் என்று சொல்லுவோம். அதெல்லாம் அதிசயத்தின் பின்பகுதி. அதிசயம் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்து தான் வேதத்தின் அதிசயம். அவரை குறித்து தான் நாம் வாசிக்க முடியும். ஏசாயா 9வது அதிகாரம் 6வது வசனம். ஐசாயா chapter 9 and verse number 6. ஏசாயா 9:6 நமக்கு சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர். கவனிங்கள், சங்கீதக்காரன் இன்னும் இயேசுவை பார்க்கல. நாம் தான் இயேசுடைய காரியங்களை பார்த்திருக்கிறோம். அவர்களெல்லாம் வாழ்ந்த காலகட்டத்திலே அவைகளெல்லாம் வெறும் வாக்குத்தத்தங்களாய் தீர்க்க தரிசனமாய் இருந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே, அந்த அதிசயத்தை பார்க்க என் கண்களை திறந்தருளும் என்று தேவ சமூகத்திலே கேட்கிறான். அதன் பொருள் என்ன? வேதத்தை வாசிக்க வாசிக்க இயேசு நமக்கு தென்பட வேண்டும். ஆமென். எத்தனை பேர் ஹல்லேலூயா? அதுதான் வேதத்தின் ஹீரோவே இயேசுதான். வேதத்திற்கு புதைந்திருக்கிற மர்மமே இயேசுதான். அந்த இயேசுவை நாம் பார்ப்பது, அந்த இயேசுவை நாம் புரிந்து கொள்வது, அந்த இயேசுவை நான் அதிகமாய் அறிவதுதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதிசயம். என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவன் வெளிப்பட்டால், பழைய பாட்டிலே இந்த அதிசயம் எப்படி வெளிப்பட்டது என்று மோசே இடத்துல தான் கேட்க வேண்டும். இந்த வார்த்தை அதிகமாய் பயன்படுத்தி இருப்பது மோசே தான் பயன்படுத்தி இருப்பார். ஆண்டவரே, எங்கள் மத்தியில் அதிசயத்தை செய்யும், ஆண்டவரே அதிசயமான காரியங்களை செய்யும் என்றெல்லாம் வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது மோசே தான் அதிகமாய் பயன்படுத்தி இருந்தார். கவனிங்கள், அந்த அதிசயத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியம் அதிசயம் இருக்கு. அதுதான் அதிசயம் என்று நமக்கு தெரியும். அங்கே ஒரு அதிசயம் இருந்தால் அதை பார்க்கும்போது எனக்கு என்ன உண்டாகும் என்றால் ஒரு ஆச்சரியமும் அந்த அதிசயம் எனக்குள் அப்படி ஒரு எண்ணம் வரும் பாருங்க. அதுதான் அதிசயத்தை பார்த்தேன் என்பதற்கு அடையாளம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 31வது வசனம் சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 7 அதன் 31வது வசனம். Acts chapter 7 and verse number 31. மோசே அந்த தரிசனத்தை கண்டு அதிசயப்பட்டு. அப்படியானால் இந்த கிறிஸ்துவைத்தான், இந்த இயேசுவைத்தான் மோசே பார்த்திருக்கிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தாரா?
எல்லா முட்செடிகளும் அந்த காலகட்டத்தில் எரியும். அது இயற்கையான ஒன்று. அந்த இயற்கையான ஒன்று அவன் எக்கச்சக்கம் பார்த்திருக்கிறான். ஆனா இதிலே ஒரு அதிசயம் இருக்கிறது. என்ன அதிசயம்? நெருப்பு பற்றி எரிகிறது. ஆனா முள்ளுக்கு ஒன்றும் ஆகல, முள்ளுக்கு சேதமாகல, அந்த முட்செடி ஒன்றும் காஞ்சு போகல. முட்செடி கொஞ்ச நேரத்தில் எரிந்து சாம்பலாக இருந்திருக்கு, சாம்பல் ஆகல, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இதுதான் இவனுக்கு ஆச்சரியமாய் பட்டு, இது என்ன என்று பார்ப்போம் என்று அந்த ஆச்சரியத்தை பார்க்க, அந்த அதிசயத்தை பார்க்க நெருங்கினானாம். கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் சாதாரண அனுபவமாகத்தான் இருக்கும். சில அனுபவம் நமக்கு காட்டும் இதுல என்னமோ வித்தியாசம் இருக்கிறது. அதுதான் கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருள்வது. ஹல்லேலூயா. சபை இன்றைக்கு ஜெபிக்க வேண்டும். சபை எதற்கு ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே உம்மை காண்கிற கண்களை கர்த்தர் எனக்கு தருவீராக. ஹல்லேலூயா. அநேக கெட்ட காரியங்கள் நம்முடைய கண்கள் பார்த்திருக்கலாம், அநேக தீமையானவைகளை பார்த்திருக்கலாம், என்ன அநேக அசுத்தங்களை கூட பார்த்திருக்கலாம். ஆனால் அந்த இயேசுவை, அந்த அதிசயத்தை பார்க்கிற ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கும் என்றால், ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் என்றால், மித்தமெல்லாம் குப்பையும் அற்பமாக தோன்றும். ஹல்லேலூயா. அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படி எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க? ஹல்லேலூயா. அந்த அதிசயத்தை பார்க்கும்படி தேவன் நம்முடைய கண்களை திறந்தருள வேண்டும். எரேமியா இதை அழகாய் சொல்லுகிறார் பாருங்க. எரேமியா 32வது அதிகாரம் 27வது வசனம், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தை அவன் தெரிவிக்கிற எரேமியா 32:27 நாம் அங்கே வாசிக்க முடியும். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான, அதுதான். அப்படியானால் இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? திரும்ப அந்த வசனத்தை வாசிப்போம். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மாம்சம் என்றெல்லாம் சொல்லும் பொழுது எதை வேதம் சொல்லுகிறது என்றால், எவன் ஒருவனுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைத்தாரோ அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நம்ம எல்லாருக்கும் என்ன இருதயத்தை இருக்குது அப்படின்னா, நல்ல கல்லான இருதயம் இருக்கிறது. எத்தனை பேருக்கு இருதயத்தை டெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியலை. நம்ம டெஸ்ட் பண்ணால் தெரியும். கல்லான இருதயம் என்னன்னா, எதுனாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற இருதயத்தை கடினப்படுத்தி கொள்வது. ஆனால் எப்போது மாம்சமான சதையான இருதயம் வரும்னா, ஐயோ நான் தவறு செஞ்சிட்டேன் என்று எப்போது இருதயம் உடைந்து கண்கள் அப்படி நீர் வழிகிறதோ, அதுதான் மாம்சமான சரீரம். சதையான இருதயத்தை கர்த்தர் உள்ளால வச்சிட்டார். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறாராம். அப்படியானால் அதிசயத்தை பார்க்க வேண்டும் என்றால் அவரை நம்முடைய வாழ்க்கையில தேவனாக அங்கீகரிக்க வேண்டும். நாம் எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே எனக்கு ஆண்டவர். உண்மை. நாம் அறிக்கை இடுவதனால் அவர் நமக்கு ஆண்டவராகிவிட போவது இல்லை. ஆண்டவர் ஆக வேண்டும் என்றால் நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் இருதயம் பயங்கர கடினமா இருக்கிறது, ஆண்டவரே என் இருதயம் எல்லாவற்றையும் அப்படியே மறைத்து வைத்து கொண்டு இருக்கிறது, சதையான ஒரு இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்க ஆரம்பித்தால், கேட்கிறவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அவருக்கு அவர் தேவன் ஆவாராம், அவருக்கு அவர் ஆண்டவர் ஆவாராம். அப்படிப்பட்டவர்களுக்கு அவர் சொல்லுகிறார், நான் அதிசயமான தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? இந்த அதிசயம் என்று நினைத்த உடனே நான் பூரிப்போடு வேதத்தை ஆராய்ந்தேன். என்ன ஆராய்ஞ்சேன்னா, அதிசயனாலே நல்லதுதான் அப்படின்னு நினைச்சேன். நல்லதும் இருக்கிறது, கெட்டதும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, இந்த அதிசயத்தை ஆண்டவர் மற்றவிடத்தில் ஜாதிகளிடத்தில் விளங்க செய்ய மாட்டாராம். இந்த அதிசயம் தேவ பிள்ளைகளாகிய எனக்கு உங்களுக்கு மட்டும்தானா? மற்றவர்கள் இந்த அதிசயத்தை பார்க்கவே முடியாது. ஏன்? ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயத்தை நான் உங்களிடத்திலே செய்வேன். எங்கே இருக்கிறது? யாத்திரையாக 34வது அதிகாரம் 10வது வசனம். Exodus chapter 34 and verse number 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக
நான் செய்வேன். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? இந்த அதிசயத்திற்கும் உலகத்து மனிதனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த அதிசயம் யாருக்கு மட்டும்தான் என்றால் தேவ பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கும் மட்டும்தான் கர்த்தர் இந்த அதிசயத்தை விளங்க பண்ணுவாராம். எத்தனை பேர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் இதுல ரொம்ப ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறார். அவர் ரொம்ப பர்டிகுலரான தேவன். உயிர்த்தெழுந்தார் பாருங்க. உயிர்த்தெழுந்த அந்த தேவன் உயிர்த்தெழுந்த உடனே என்ன பண்ணியிருந்திருக்கணும்? உயிர்த்தெழுந்த உடனே பாருங்கடா நான் உயிர்த்தெழுந்து ஊருக்கெல்லாம் போய் காமிச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, தான் விரும்பாத ஒருத்தருக்கு கூட தன்னை காட்டவே இல்லை. தான் நேசித்தவர்களுக்கு மட்டும்தான் தன்னை காட்டினார். அந்த அதிசயம் அவர்களுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. கவனிங்கள், அங்கே அவர் நேசித்த தோமா அன்னைக்கு வரல. தோமா வரானால் விசாரித்தார், எங்கே தோமா என்று. தோமாவுக்காகவே இன்னொரு நாள் வந்தார். என் கையை தொட்டு பாருடா. நேசிக்கிறவர்களிடத்தில் இன்னும் வந்து அந்த அதிசயத்தை விளங்க பண்ணினான். நான் இப்ப யோசித்து பார்த்தேன். யூதாஸ் என்று ஒருவன் இருந்தான். எல்லா ஹிஸ்டரிக்கும் அவன் தான் காரணம். அவனுடைய காரியம் மிக மோசமாக இதெல்லாம் இயேசுவுக்கு தெரியுமா? இயேசுவுக்கு நிச்சயம் தெரியும். ஐயோ பாவம், போய் விசாரிச்சா பரவாயில்ல. அவனை பற்றின ஒரு பேச்சு கூட அவனுடைய நாவிலிருந்து வரவே இல்லை. அவர் நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான், அவர் யாரோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அதிசயத்தை விளங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்றால் இந்த ஜெபம் நமக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, எனக்கு சதையான இருதயத்தை தந்திருக்கிறேன். கல்லான இருதயம் என்னை விட்டு மாறிப்போய் இருக்கிறது. தகப்பரே, பொய்யான இருதயம் என்னை விட்டு மாறிப்போய் இருக்கிறது. அந்த அதிசயத்தை எனக்கு காணப்பண்ணும். நீர் என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே. தேவ அதிசயம் எங்கே விளங்கினதாம்? முதல்ல அவர் எங்கே அதை விளங்க பண்ணினார் என்றால் உங்களுக்கு தெரியுமா? தேவ பிள்ளைகளை தாழ்த்துவதற்கு அதிசயத்தை விளங்க பண்ணினார். அந்த வார்த்தை எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. தேவ பிள்ளைகளை அவர் தாழ்த்த முடியுமா? தேவ பிள்ளைகளை எப்போதும் வர வர உயர்த்துகிறது தானே அதிசயம்? இல்லை. தேவ அதிசயம் என்றால் என்ன? அதை பார்க்க தேவன் நம்முடைய கண்களை திறக்கணும். என்ன அதிசயம் என்றால், உடன்படிக்கை பண்றேன், நீங்கள் என் பாதையில சரியாக இருந்தால் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீங்கள் என் பாதையில சரியா இல்லை அப்படின்னா வேற யாரும் உங்களை தொட விட மாட்டேன், நானே தொடுவேன், உங்களை தாழ்த்துவேன் என்பதுதான் அதிசயத்தின் ஒரு முதல் பகுதி. வாசிங்க பார்க்கலாம். புலம்பல் 1 அதிகாரம் 9 வசனம். புலம்பல் 1:9. Lamentation chapter 1 and verse number 9. ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். ஆரம்பத்தில் அவளுடைய அசூசம் அவள் வஸ்திர ஓரங்கள் இருந்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாதிருந்தால் ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போனாள். தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே, என் சிறுமையை பாரும், பகைஞன் பெருமை பாராட்டினானே. கவனிங்கள், நாம நினைக்கிறோம் ஆண்டவர் அதிசயம் ஆம், அதிசயம் செய்கிறவர். யாருக்கு அதிசயம் செய்கிறார் தெரியுமா? ஆண்டவர் அதிசயம் செய்வது முதல்ல யாருக்கு செய்கிறார்? கீழ்ப்படியாதவர்களுக்கு செய்கிறார். தன்னை விட்டு விலகி போகிறவர்களுக்கு செய்கிறார். அசுத்தம் வஸ்திரத்தில் இருக்கு, அசுத்தம் இருக்கிறவர்களுக்கு அதை செய்கிறார். ஏன்? அதுதான் உடன்படிக்கை. வாசிங்க பார்க்கலாம் அந்த உடன்படிக்கை. உபாகம் 28 அதிகாரம் 59 வசனம். Deuteronomy chapter 28 and verse number 59. 59 தம்பி. உன்னையும் உன் சன்னதியையும் அதிசயமாய் வாதித்து. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த வசனம். உங்களுக்கு எப்படின்னு தெரியல. இந்த வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் இவைகள் எல்லாம் என் கண்களுக்கு முன்னாடி வந்த உடனே அப்படி இப்படியெல்லாம் பைபிளில் இருக்குதா, இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நம்ம தெரியாம இருந்திருக்கிறோமே என்று இவைகள் எல்லாம் தியானிக்க தோன்றுது. கவனிங்கள், வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. எத்தனை பேருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா 2 கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்டுச்சு. 12 கோத்திரம் இருந்தாங்க. 12 கோத்திரத்தில் 6 கோத்திரத்தை ஒரு மலையின் மேல் விட்டாராம், 6 கோத்திரத்தை இன்னொரு மலையில விட்டாராம். 6 கோத்திரத்திற்கு எதை சொல்லி கொடுத்தார் என்றால் ஆசீர்வாதத்தை சொன்னார். தம்பிங்களே, இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். 6 கோத்திரத்திற்கு ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, சாபங்கள் வரும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். இந்த 6 கோத்திரங்களை உட்கார்ந்து யோசித்து பார்த்தேன், உட்கார்ந்து பைபிளை தியானித்தேன். நீங்களும் வீட்டில் போய் தியானிக்கலாம். கவனிங்கள், இந்த 6 கோத்திரம் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்கள். இந்த யாக்கோபுக்கு நியாயமாய் மனைவிகளிடத்தில் பிறந்த பிள்ளைங்க தான் இந்த 6 பேர். இந்த 6 பேரும் யாருன்னா,
மனைவிகளிடத்தில் பிறக்கல, வேலைக்காரிகளிடத்தில் பிறந்தவர். அந்த வேலைக்காரிடத்தில் பிறந்த 6 பேரை தான் இந்த சாபத்தின் மலையில விட்டார். அப்படியானால் 12 தேவன் தெரிந்து கொண்ட கோத்திரம் தான், 12 தேவன் வைத்தது தான். ஆனால் 12ல் 6 எங்க வைக்கிறார் என்றால் ஆண்டவருடைய கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு. 6 எதற்கு வைத்திருக்கிறார்? தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு. அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு சொன்னார், நீங்க வசனத்தை விட்டு வெளியில் போயிட்டீங்கன்னா, நீங்கள் விலகி போவீர்கள் என்றால் நான் என்ன செய்வேன்னா, இந்த வசனம், நான் உங்களை அதிசயமாய் வாதிப்பேன், ரோகங்களாலும் உன்னை அதிசயமாய் வாதிப்பேன். இது ஆண்டவருடைய வாக்கு தத்தம். பிள்ளைகளே, இதற்காக நாம் அழைக்கப்படலை. புலம்பல் அதான் பாடுறாங்க, ஆண்டவரே அதிசயமாய் நாங்கள் தாழ்த்தப்பட்டு போனோம். உங்களுக்கு தெரியுமா, நற்செய்தி சுவிசேஷத்தில் இருக்கிறது, அந்த அசுசி என் வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கிறது என்று புலம்பல்ல பாடி இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, நமக்கு எல்லாம் தெரிந்த நல்ல பகுதி தான் லூக்கா 8வது அதிகாரம். என்னை கவனித்தாலே போதுமானது. ஒரு சகோதரி இருந்தால், அந்த சகோதரிக்கு 12 ஆண்டுகள் பெரும்பாடு. பெரும்பாடு என்றால் என்ன? இந்த அசுசி வஸ்திரத்தின் ஓரத்தில் இருக்கிறதா. அவள் வஸ்திரம் எல்லாம் அந்த பெரும்பாட்டினால் நிரம்பி இருந்துச்சு. வேதம் நியாயப்பிரமாணம் என்ன சொல்லிச்சு? இப்படிப்பட்ட அசுசம் இருந்தால் வீட்டை விட்டு வெளியில் வரக்கூடாது, அவர்கள் வீட்டிலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். ஆனால் இவளை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடையதான பணத்தை எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுத்தார் என்று பைபிள் ரெக்கார்ட் பண்ணல. பைபிள் என்ன ரெக்கார்ட் பண்ண? தன்னுடைய ஆஸ்தியை எல்லாம். பணம் வேறே, ஆஸ்தி வேறே. ஆஸ்தி என்றால் என்ன? உங்களுடைய முற்பிதாக்கள் எல்லாரும் தந்தை எல்லாம் முடிந்து போயிட்டது. ஆஸ்திகளை எல்லாம் மருந்துக்காக செலவழித்தால் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படல. மருத்துவர்கள் செலவழித்தார், மருத்துவர்களுக்காக செலவழித்தார். என்னென்ன செஞ்சாங்க தெரியல. ஒருவரால் தனக்கு சுகம் வராதவுடனே ஹல்லேலூயா, இந்த ஸ்திரீ என்ன செய்தாலாம்? தன் உள்ளத்திற்குள் ஒரு யோசனை கொண்டு வந்தாள். என்ன உள்ளத்திற்குள் யோசனை கொண்டு வந்தால்? என்னை எல்லாரும் தப்பா பேசட்டும், எது வேணாலும் செய்யட்டும், உள்ளத்துக்குள் ஒரு யோசனை, நான் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை தொட்டால். யாருமா உனக்கு சொல்லி தந்தது? புலம்பல்ல இருக்கிறது, வஸ்திரம் எல்லாம் கரையா இருக்கிறது, போய் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். அவளுக்கு தைரியம் இருந்துச்சா? தைரியம் இருக்கல. விசுவாசம் இருந்துச்சா? விசுவாசம் இருந்துச்சு. அந்த பகுதியை வாசிக்கும் போது நான் ஆச்சரியப்பட்டேன். இன்றைக்கு உலகம் சொல்லுகிற விசுவாசம் அவளுக்கு இல்லை. உலகம் சொல்லுகிற விசுவாசம் என்ன? விசுவாசம் என்றால் தைரியம், செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இதைத்தான் நாம் உலகத்தில் பார்க்கிறோம். பாசிட்டிவ் திங்கிங், எதையும் பாசிட்டிவா சொல்லு. இது ஒரு தைரியம் வரும் பாருங்க. அவளிடத்துல தைரியமே இல்லை, விசுவாசம் இருந்துச்சு. அந்த விசுவாசம் எங்கே இருந்துச்சு? உள்ளத்தில் இருந்தது. பிள்ளைகளே, நம்மில் ஒருவர் ஹல்லேலூயா, அந்த சதையான இருதயத்தோடு, கடின இருதயத்தெல்லாம் தூக்கி தூர போட்டு சதையான இருதயத்தோடு ஆண்டவரை தேட ஆரம்பித்தால், ஆண்டவர் நமக்கு தருகிற முதல் இரக்கம் என்ன இரக்கம்னா, எல்லாம் முயற்சி பண்ணின, எல்லாவற்றையும் இழந்து விட்டாய், உண்மை. ஆமென். ஏன் நீ ஆண்டவரை முயற்சி பண்ணக்கூடாது? இது புறத்தியாளர், அவள் யூத ஸ்திரீ, அவள் தேவனுடைய பிள்ளை. அவள் செய்தது என்ன? நான் இப்படி நம்புறேன், ரொம்ப பயந்து 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 வந்து எதை தொட்டானா, வஸ்திரத்தை தொட்டாலாம். சும்மா அப்படி உட்காந்து யோசித்தேன். இப்போ நான் நடந்து போயிட்டு இருக்கேன்னு வைங்க, இல்லை நீ உங்கள் ஒருத்தங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் உங்க வஸ்திரத்தை வந்து தொட முடியுமா? யாராச்சும் உங்க வஸ்திரத்தை தேவையில்லாம தொட்டா மானபங்க கேஸ்ல போடலாம். ஒருவன் அதன் கலாச்சாரம். ஆனால் ஒருவன் பிடிக்கிறார் என்றால், தொடுகிறார் என்றால், அது யாரா இருந்திருக்க வேண்டும்? பிள்ளையாக இருந்திருக்க வேண்டும். அவளுக்கு தெரிஞ்சிச்சு, இவர் என் ஆண்டவர், நான் அவரை பிடிப்பேன் என்று அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலை பிடித்தார். பிள்ளைகளே, நாம் பிள்ளைகளானால் தூரமாக நிற்க வேண்டியவர்கள் அல்ல. நம்ம தூரமாக நிற்கிறனால தான் இந்த பிரச்சனை. அவளுக்கு தெரிஞ்சிச்சு, தூரமாக நின்று ஹல்லேலூயா, முற்பிதாக்கள் எனக்கு தந்ததை எல்லாம் நான் இழந்துட்டேன், ஒன்று பண்ணுவேன், தூரமாக நிற்க மாட்டேன், நெருங்கி வருவேன், ஆண்டவரோடு நெருங்கி வருவேன் என்று தேவனோடு நெருங்க ஆரம்பித்தாலாம். அவருடைய வஸ்திரம் தொங்கல் என்றால் என்ன? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கல் என்பது தேவாலயம் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தின் தொங்கலால் நிரம்பி இருந்ததாம். அதன் பொருள் என்ன? எவன் ஒருவன் ஆலயத்தை வந்து சந்தித்து ஆலயத்தோடு நெருங்கி இருக்கிறானோ, ஆலயத்தோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறானோ, ஹல்லேலூயா, ஒருவேளை வெளியே தெரியாமல் இருக்கலாம், அவனுடைய பெரும்பாடை எடுத்து போடுவதற்கு அவருடைய வல்லமையினால் ஆகும். ஆமென். ஏன் அவளுக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, தைரியம் இருந்திருக்குன்னா அவள் தைரியமா வந்திருப்பா. தைரியம் இல்லை, அதனால தான் மறைஞ்சு 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 வந்தார். தேவ பிள்ளைகளாகிய நம்ம ஆண்டவர் தைரியசாலிகளை கூப்பிடலை. யாரும் பயந்துடாதீங்க, ஐயோ என்னால் ஏன் நிற்க முடியாது. தைரியசாலிகளை ஒருவரை ஆண்டவர் கூப்பிடலை. ஆண்டவர் கூப்பிட்டது யாரை கூப்பிட்டு இருக்கிறார் என்றால், ஹல்லேலூயா, அவர் மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கை வைப்போம் என்கிறவர்களைத்தான் ஆண்டவர் கூப்பிட்டு இருக்கிறார். வந்து தொட்டா பாருங்க, தொட்ட உடனே என்ன நடந்துச்சு? ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டுச்சான். கவனிச்சிருக்கிறீங்களா? நீங்க நீங்க நீங்க
எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கிறீங்கன்னு தெரியலை. பிளைண்ட் பீப்புளோட பழகி பார்த்துட்டீங்கன்னு தெரியும். இப்போ கூட நான் ஊருக்கு போயிருந்த போது ரொம்ப நாளைக்கு பிறகு எங்களுடைய சபையில் கிட்டார் வாசித்த நல்ல ஒரு வர்ஷிப் லீடரை பார்த்தேன். கண்ணு பிறவிலேருந்து அவருக்கு தெரியாது. ரொம்ப நாளைக்கு பிறகு போய் அவர் பார்த்தேன். பார்த்துக்கிட்டு பிரதர் அப்படின்னு சும்மா கையை இப்படி தொட்டதான் உண்டு. தொடுறதுக்குள்ளால பிடிச்சிட்டு கரெக்டாக சொல்லு எங்கள் ஊர் பேரை சொல்லி, நீ அவன் தானே, எங்கே இருக்க? கோயம்புத்தூரில் இருக்கேன். நாங்கள் ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்றும் பார்க்கல. கவனிங்கள். ஹல்லேலூயா. உன்னை அறிந்து கொள்வதற்கு கண்ணு வேணுன்ற கட்டாயம் எல்லாம் இல்லை. அந்த உணர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு குருடனுக்குள்ளாலே அது இருக்கும்னா, ஹல்லேலூயா. என்னை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் சேவிக்கிற தேவன் எவ்வளவு அந்த உணர்வை அறிந்தவர். நீ இதற்கு முன்பாக என்னை தொட்டிருக்கிறாய், இதற்கு முன்பாக நீ என்னோடு ஐக்கியப்பட்டிருக்கிறாய், என்னுடைய அனுபவம் உனக்கு இருக்கிறது, இப்போது தூரமாக நிற்கிறாய், சேர்ந்து விடு என்று அந்த ஐக்கியம் இருந்துச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்ன வல்லமை புறப்பட்டுச்சு. அவளை கூப்பிடுங்க. நான் இப்படி நினைக்கிறேன், நீங்கள் எத்தனை பேர் ஒருவேளை இப்படிப்பட்ட பிரச்சனைகளோடு நீங்கள் என்னை கவனித்துக் கொண்டிருந்தால், ஆலயத்திற்குள்ளால் எல்லாம் இருக்கலாம், வெளியில் நீங்கள் இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கலாம். பிள்ளைகளே, சில வியாதிகள் எதனால் நம்மை பாடாய்ப்படுத்தும், மருத்துவர்களால் சுகமாக்க முடியலைன்னா நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டியவன். அந்த காலகட்டத்தில் சகோதரிகள் ஊழியமே செய்யக்கூடாது, சகோதரிகள் பேசவே கூடாது. அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடு, எங்கே நீ அப்படின்னு கூப்பிட்டாச்சுன்னா நடுநடுங்கி அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறாராம். வந்து நின்னா நான் இப்படி நினைக்கிறேன், மைக்கை கொடுத்து ஆண்டவர் பேச வைக்கிறார். முதல் ஊழியத்தில் அவளுக்கு தான் பிராக்டிஸ் கொடுக்க, வாமா என்ன நடந்துச்சு சொல்லு என்று சொல்ல அவள் வாய் திறந்து சாட்சி சொல்றாளாம். அந்த சாட்சி எங்கே இருக்கிறது என்றால் வேதாகமத்தில் இருக்கிறது. கவனிங்கள். ஹல்லேலூயா. பெரும் பாடுகளோ, வெளியே சொல்ல முடியாத ரகசியமான ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கும் என்றால் அதனுடைய ரகசியம் வேதம் நமக்கு இதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தருடைய அதிசயத்தை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அதிசயம் என்றால் என்ன? வேறு ஒன்றுமில்லை. கர்த்தரோடு நெருங்கி நிற்கும் போது, ஆலயத்தோடு நெருங்கி நிற்கும் போது, கர்த்தருக்காக நாம் செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது, அவளுடைய தேவை கர்த்தர் என்ன வச்சிருந்தார்? ஏம்மா, நீ வீட்டில் மடங்கி கிடக்க வேண்டியவள் அல்ல, நீ கர்த்தருக்காக உன் வாய் பேச வேண்டும், என் பட்சத்தில் நின்று பேச வேண்டும். மற்ற எல்லாரும் என் பட்சத்தில் பேச மாட்டார்கள், நீ என் பட்சத்தில் நின்று பேச வேண்டும். அதற்காக உனக்கு சுகம் என்று சொல்ல, அதற்கு பிறகு அவளுடைய பெரும்பாடு இருந்ததா வேதம் நமக்கு சொல்லல. என்னை கேட்கிறவர்களே, அதிசயம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டிலே அதிசயம் எதற்கு கொடுக்கப்பட்டது என்றால், ஹல்லேலூயா, தேவனை விட்டு விலகும் போது தாழ்த்தப்படுவதற்காக அந்த அதிசயம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதை மாற்றினது புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே ஹல்லேலூயா, நெருங்கி வந்த அப்பா பிள்ளை உறவிலே எப்போது நெருங்கினாலோ நடந்தது என்ன? ஹல்லேலூயா, அவைகள் எல்லாம் விலகினது. அவள் கர்த்தருக்கு சாட்சி சொல்லுகிறவர்களாக மாறினாலாம். அவளுடைய சாட்சி அநேகரை உருவாக்கிட்டு, அநேகரை உயிரோடு எழும்ப பண்ணுவதற்கு அவருடைய சாட்சி போதுமானதாக இருந்தது. காரணம், எவீருடைய ஹல்லேலூயா, இவன் தான் சாட்சியை கேட்டுக்கிட்டு போய் அற்புதத்தை பார்க்கிறான். நாம் சேவிக்கிற தேவன் அதிசயத்தின் தேவனாய் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவருடைய அதிசயங்கள் ஏராளம் இருக்கிறது. அவர் அதிசயமாய் நடத்துகிறவர். இதுவரைக்கும் ஒருவேளை நீங்கள் எங்கோ தேங்கி போயிருக்கலாம். யோவேல் 2:26 நமக்கு சொல்லுகிறது, அவர் நம்மை அதிசயமாய் நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. இப்போ ஒருவேளை உங்களுக்கு எங்க போகணும், என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கலாம். இந்த வசனத்தை வாசிக்கலாமா? யோவேல் 2:26 ஜோயல் 2. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பாருங்க. ஆண்டவர் வைத்திருக்கிற அதிசயம் எதற்காம் என்றால், நாம் அதிசயமான தேவனை துதிக்கணும்னா, அந்த அதிசயம் எங்கெல்லாம் விளங்கும்னா, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் இப்படி ஜெபிக்கணும். இப்போ டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் தந்துடுறாங்க, பிறக்கிற குழந்தை இது இதைத்தான் சாப்பிடணுன்றாங்க, எதையும் ஃபுல்லாக சாப்பிடக்கூடாதுன்னே சொல்லுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எப்போது அது அவருடைய அதிசயத்தை நான் விவரிக்க முடியும் என்றால், நம்மை சம்பூர்ணமாய் சாப்பிட பண்ணுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் கேட்கலாம், இனி எதுக்கு பிரதர் பாஸ்டர் போட்டு சாப்பிட்டு? ஹல்லேலூயா. தேவ ஆசீர்வாதம் என்றா வாயில் சாப்பாடு போகும் பாருங்க, திருப்தியாய் சாப்பிட்டுக்கிட்டே வீட்டில் எல்லாம் களி கூறுதலோடு இருப்பீங்க. அந்த அதிசயம் வீட்டில் வரும். ஹல்லேலூயா. கர்த்தரை உங்களுடைய வீட்டுக்குள் வரவேற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு ஆமென் பூரணமடைந்து நீங்கள் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை ஸ்தோத்தரிப்பீர்களாம். ஒருவேளை உங்கள் கண் இன்னைக்கு அதை பார்க்காம இருக்கலாம். நீங்கள் செபிக்க வேண்டியது, ஆண்டவரே என் கண் பார்க்க வேண்டியது அது, ஆனால் பிசாசு வேறு எல்லாவற்றையும் கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து விடுகிறான். என் கண்ணை திறந்தருளும் ஆண்டவரே,
ஹalleluya, என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. அந்த அதிசயத்தை என் கண் பார்க்கட்டும். என் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாய் பற்றிக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவர் அதிசயமாய் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறாராம். வாசிங்கள் மீகா 7:15. அதோடு நாம் ஜெபிக்க போகிறோம். மீகா 7:15. அதிசயங்களை காண பண்ணுகிற தேவனாக இருக்கிறாராம். மீகா 7:15. எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்களுக்கு தெரியுமா, எகிப்து தேசத்திலிருந்து வரும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மன்னாவை கொடுத்தார். அந்த மன்னாவை அவர்கள் சாப்பிட்டு வந்ததுனால வியாதியே இல்லாமல் நடந்து வந்தாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்தை அப்படியே நாம் உட்கொள்வோம் என்றால், கர்த்தருடைய வசனத்தை உட்கொள்வதென்றால் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் என்றால், ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் அதிசயங்களை காண பண்ணுவதற்கு நான் சேவிக்கிற தேவன் போதுமானவராக. அதிசயம் என்றாலே கிறிஸ்து தான். அதிசயம் என்றாலே கர்த்தருடைய வார்த்தை தான். நம்முடைய கண்கள் திறக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலெல்லாம் ஜெபிக்க உட்கார்ந்த உடனே என்னென்னமோ கண்ணுக்குள்ளால வரும். ஜெபிக்க வேண்டியது என்னென்ன, ஆண்டவரே இது என் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடாது. சில அசுத்தமானவைகள் வந்துச்சுன்னா ஜெபிக்கலாம். அசுத்தத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணரே, என் சிந்தனைக்குள்ளால் எப்படி இந்த அசுத்தம் வர முடியும்? அது போய் ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் மகத்துவம் கண்ணுக்கு முன்னாடி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் பயந்து நீங்கள் ஜெபிக்க இருக்கும்போது பிசாசு பயப்படுத்துவதற்கு எதோ கொண்டு வரலாம். அவைகள் எல்லாம் தூக்கி தூர போட்டுக்கிட்டு கண்களுக்கு முன்னால் ஆண்டவரே வேதத்தின் வசனங்கள் வரட்டும். ஆண்டவரே கண்களுக்கு முன்னாக கிறிஸ்து எனக்கு வெளிப்படுவீராக. ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போயிருக்கிற காலகட்டமாக இருக்கலாம். தேவன் உங்களை உயர்த்துவதற்கு வந்திருக்கிறார். தேவை ஒன்றே ஒன்றுதான், அந்த சகோதரியை போல ஹல்லேலூயா நெருக்கம் காட்டுங்கள். இன்னும் ஆமென், அந்த வஸ்திரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் குற்றம் சாட்டினாங்க, ஆனால் அவளோ அவருக்கு முன்பாக வந்து நின்றாளாம். கர்த்தர் அவளை மட்டுமே மேம்படுத்தினாளாம். ஹல்லேலூயா. ஆமென். திருப்தியாய் சாப்பிட பண்ணி நம்மை அதிசயமாய் நடத்துகிற கர்த்தரை துதிக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். இன்றைக்கு ஒரு வேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம், வேலை இல்லாமல் எதை செய்வேன் என்று நீங்கள் இருக்கலாம், செய்கிற வேலையிலும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று நீங்கள் இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவரை பற்றி கொள்ளுங்கள். இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். யோவேல் 2:26 பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே ஹல்லேலூயா. திருப்தியாய் என்னை புசிக்க பண்ணி ஆண்டவரே கலிகுறுதலோடு உம்முடைய அதிசயத்தை விவரிக்க பண்ணுகிற உம்முடைய வாக்குத்தத்தம் இருக்கிறதே, அதை எனக்கு காட்டும் ஆண்டவரே, அதை நான் பார்க்கட்டும் என்று ஆண்டவரிடத்தில் உரிமையாக கேளுங்க. அதிசயத்தை காண பண்ணுகிற தேவன் நமக்காக எழுந்தருள்வார். எல்லாரும் எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஜீசஸ். கர்த்தருடைய வார்த்தைக்கு எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மாம்சமானவங்களாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. ஆண்டவரே மாம்சமான கல்லான இருதயத்தை மாற்றி மாம்சமான ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா. கடின இருதயங்கள் எல்லாம் மாறி சதையான ஒரு இருதயத்தை கர்த்தரங்களுக்குள்ளால் வையும். உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும், உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே அதிசயம் நல்லது ஆண்டவரே. நாங்கள் உமக்கு ஹல்லேலூயா தூரமாய் போனால் ஆண்டவரே ஹல்லேலூயா அதே அதிசயம் எங்களை தாழ்த்திவிடு ஆண்டவரே. ஆமென். தாழ்த்தப்பட்ட எங்களை உயர்த்துகிற ஆண்டவரே அந்த நெருக்கம் சபைக்கு வருவதாக, அந்த நெருக்கம் சபைக்கு வருவதாக. எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் எடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அதிசயங்களை காண பண்ணுவார், கர்த்தருடைய அதிசயங்களை காண பண்ணுவார். உன் கண் ஒருவேளை ஹல்லேலூயா இதுவரைக்கும் தோல்வியை மட்டும் பார்த்துருக்கலாம். உன் கண் சில ரகசியமான காரியங்களை பார்த்து ஹல்லேலூயா பயந்து போய் இருக்கலாம். நீ ஒருவேளை ஹல்லேலூயா சலித்து போய் இருக்கலாம். உன் கண்ணை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவாராக. உன் கண்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்குவதாக. உன்னை அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு ஆச்சரியமான தேவ அன்பு உன்னை தொடுகிறது. ஹல்லேலூயா. ஆச்சரியமான தேவ அன்பு. ஹல்லேலூயா. அதிசயங்களை காண பண்ணுவது அவருடைய அன்பு. அவருடைய அன்பு ஆலயத்தை மூடுகிறதற்காக நன்றி. சகோதரி சகோதரியே, ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் மேலும் அந்த அன்பு வந்து ஹல்லேலூயா ஊற்றப்படுகிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தண்டிக்கிற தேவன் அல்ல, அவர் உன்னை ஏசுகிற திட்டுகிற தேவன் அல்ல, அவர் அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன். உன் கண் பரிசுத்தப்படுவதாக. அந்த அசுத்தத்தை ஹல்லேலூயா கர்த்தர் எடுத்து போட்டு ஹல்லேலூயா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் இருந்து அந்த அசுசிகளை எல்லாம்
எடுத்து போட்டு கர்த்தர்களை தூய்மையாக்குனது போல கர்த்தனை தூய்மையாக்குவாராக. இப்பொழுதே ஹalleluya. கர்த்தருடைய அதிசயம் உன்மேல் வரட்டும். தேவ அன்பு உன்மேல் இறங்குகிறது. கர்த்தருடைய அன்பு உன்னை தொடுகிறது. கர்த்தருடைய அன்பு உன்னை தொடுகிறது. நீ கைவிடப்பட்டவள் அல்ல, ஹalleluya. நீ தனிமையானவள் அல்ல, ஹalleluya. நீ நிந்திக்கப்பட்டது உண்மை, நீ அவமானப்படுத்தப்பட்டது உண்மை. ஆனால் நானோ உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹalleluya. ஷேதரத ரக்கனா உடத தனவர கட்டலாத்தனா. ஆண்டவரே, சபைக்கு அந்த அதிசயம் காணப்படுவதாக, சபைக்கு அந்த ஆச்சரியமான அதிசயம் காணப்படுவதாக. ரதனா துடாத ரக்க தேலலேத ரத்தனா. ஹalleluya. நன்றி இயேசுவே, நன்றி 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 தகப்பனே. உமக்கு நன்றிப்பா, உமக்கு நன்றி. தேவன் நம்முடைய கண்களை அதிசயங்களை பார்க்கும்படி திறக்கிறதற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya. கிறிஸ்துவை நாம் சேவிக்கிறோம், உண்மை காதால கேட்டிருக்கிறோம், கண்ணால் அவரை பார்க்கத்தக்கதான மேன்மைகளை கர்த்தர் சபைக்கு வைக்கிறதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வார்த்தை கேட்ட எல்லாருமே கர்த்தர் கிருபையா இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூரத்தில் நம்மை கவனித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்த எல்லாரையும் கர்த்தர் மறைத்துக் கொள்ளும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்பா. ஆண்டவரே, ஹalleluya. எங்களுடைய ஆராதனையில் கர்த்தர் உலாவுனீங்க, வார்த்தையினால் எங்களோடு பேசுனீங்க. நன்றிப்பா. உம்முடைய அதிசயம் எங்களை தாழ்த்தவும் முடியும், எங்களை உயர்த்தவும் முடியும். ஆண்டவரே, உயர்த்துவதற்கான ரகசியம் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. அதை நாங்கள் பற்றிக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகளை திருப்தியாக்கும், ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தும். எங்களை எல்லார் மேலும் கிருபை தாங்கட்டும். நாளை ஆராதனை ஆசீர்வதியும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. தூரத்திலிருந்து கவனித்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கிருபை அவர்கள் மேல் தங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஹalleluya. ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் வல்லமை ஆண்டவரே, ஹalleluya, மற்ற எல்லா வல்லமைகளையும் உடைத்து போட்டு ஆண்டவரே, ஆவியாண்டிய ஆளுகை உண்டாவதாக. எல்லா ஆண்டவரே தாமதத்தின் ஆவிகளையும் கட்டிந்து கொள்ளுகிறேன். உற்சாகத்தின் ஆவியினால் நிரப்பும். கர்த்தர்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹalleluya. வந்த யாவருக்கு நன்றி. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.